ஹாய் வணக்கம். இன்றைக்கு என்ன டாபிக் கதைக்க போகிறோன்னு ஒரு பிளாங்கி இருக்கும். ஜோசப் விஜய் ஆகிய நான் உண்மையிலே ஒரு இந்தியாவின் குறிப்பிட்ட ஒரு பகுதியின், அதாவது தமிழ்நாட்டின் ஒரு தேர்தல் ஒன்று. தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவையும் தாண்டி உலகத்தின் பல நாடுகள், இலங்கை உட்பட பல நாடுகளில் ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே இந்த 2026 தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்று தான் சொல்லலாம். இதற்கு முன்னமும் பல தேர்தல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவ்வாறாக ஒரு 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 கிரைம் ஸ்டோரி பார்த்த மாதிரியான ஒரு தேர்தலை நாங்கள் இதுக்கு முன்னும் சந்தித்ததில்லை. உண்மையிலே குறிப்பாக நாங்கள் இப்போ இலங்கையிலிருந்து எடுத்து சொன்னால், இலங்கையிலே ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது எவ்வாறு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு த்ரில்லிங்காக இருக்குமோ, அதை விட கூடுதலான கூடுதலானாக்கள் உணர்ந்திருப்பாங்க. நான் மட்டுமண்டில்லை, பலர் அவ்வாறு உணர்ந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். ஒன்று தமிழ்நாடு, தமிழரோட சம்பந்தப்பட்ட இடங்கள் நடக்கிற ஒரு தேர்தல் என்ற ஒரு விஷயம். இதற்கு அப்பால பிரபல நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் கேட்டதுதான் இது இவ்வளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக நடந்த விஷயம். உண்மையிலேயே நான் இதற்கு முதல் ஒரு சிறிய பதிவு கொண்டு விட்டிருந்தேன். அந்த பதிவிலேன்னு சொன்னேன், இந்தியாவை பொறுத்தவரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வாரதுன்றது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. அந்த வகையில் விஜயும் அவ்வாறு தான் வந்தது. விஜய் வரும்பொழுதும் பல சிக்கல்கள் வந்த பிறகு நான் ஏற்கனவே எனது வீடியோவில் குறிப்பிட்டேன்னா 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்று விஜய் வெல்வார் என்று நான் அவ்வளவு குறிப்பிட்டிருந்தேன். உண்மையிலே கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை விஜய் பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் விஜய்க்கு. உண்மையில் அந்த எலெக்ஷன் முடிவுகள் 4ஆம் தேதி வந்தாலும் இன்றைக்கு 8ஆம் தேதி எடுத்தாலும் 4-5 நாட்கள் முதலமைச்சர் பதவியேற்கிறதில் உள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் எல்லோரும் மீடியாக்கள் வழியாக அறிஞ்சிருப்பீங்க. 118 ஆசனங்களை பெற்றால்தான் ஆட்சி அமைக்கலாம் என்பது தமிழ்நாட்டின் ஒரு சட்டம். ஆனால் விஜயின் கட்சியால் 108 ஆசனங்களை மட்டும்தான் பெற முடிந்தது. உண்மையிலே அதே ஒரு பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படும். அவ்வாறு இருந்தும் ஏனைய ஆசனங்களை பெறுவதில் பல இடர்பாடுகள் இருந்து இன்று, அதாவது இப்பொழுது 8ஆம் தேதி 6 மணி அளவில் ஏறத்தாழ முடிவாகினது. 120 ஆசனங்கள் அளவில் விஜய்க்கு கிடைத்திருப்பதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்திருப்பதாகவும், விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக ஆளுநரை நேரடியாக சென்று சந்திப்பதாகவும், நாளைய தினம் அவ்வாறு இல்லாட்டில் நாளை மறுதினம், பெரும்பாலும் நாளை மறுதினமாக இருக்கலாம், அதாவது மே மாதம் 10ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி விஜய் முதலமைச்சராக பதவியேற்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்ட ஒரு நிலையில் தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே சினிமா பிரபலங்கள் பலர், கமலஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பலர், விஜயகாந்த், பலர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வாழ்வது எவ்வளவோ பிரயத்தனங்கள் எடுத்தும் இறுதியிலே அதனை அடைந்தது என்பது என்னவோ விஜய் மட்டும்தான். உண்மையிலே ஒரு மனத்திடமும் ஒரு கொண்ட விஷயத்தில் உள்ள ஒரு வெறித்தனம் அவரை இந்த நிலைமைக்கு அடைய பண்ணியிருக்கிறது. மீண்டும் அது எங்களுடைய ஈஷா டாக் சம்பந்தமாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் அவர்களுக்கு. இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விஜயிட கட்சியை விட பெரும்பான்மை கட்சிகளை பெற்ற திமுக, அதிமுக, இந்த 2 கட்சிகளின் தவிர ஏனைய அனைத்து சிறிய கட்சிகளின் ஆசனங்களும் ஏறத்தாழ விஜய்க்கு கிடைத்திருக்கிற மாதிரி தான் இந்த நிலைமை போயிருக்கிறது. அந்த நிலைமையில 118 ஆசனங்கள் தேவை என்ற நிலைமையிலிருந்து 120 ஆசனங்கள் அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்து விஜய் பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சராக ஆட்சி அமர போகிறார் என்ற ஒரு நல்ல செய்திதான். உண்மையிலே இந்த இந்தியாவின் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை தமிழர்கள் பேசும் பொழுது பலர் ஒரு கேலித்தனமாக செய்வார்கள். அங்கே முதலமைச்சராக யார் வந்தால் உங்களுக்கு என்னன்னு சொல்லி. உண்மைதான், அங்கு யார் வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்க போவதில்லை. இலங்கை தமிழர்கள் எங்களது இலங்கையில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக பெருமெடுப்பில் யார் முதலமைச்சராக வந்தாலும் அல்லது இந்தியாவில் மத்திய அரசில் யார் வந்தாலும் இங்கு நடக்க போவதில்லை. ஆனால் எமது அண்டை நாடு, தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு இடம்,
சினிமா மோகத்தில் இந்தியாவின் வெளிப்பாடுகள் பெரும்பாலும் இலங்கை, குறிப்பாக தமிழர் பகுதியை ஆக்கிரமித்துள்ளது என்ற ரீதியில் இந்த தேர்தல் வந்து இலங்கை மக்களாகிய எங்களுக்கும் ஒரு வெளிப்பாடு, ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்பது இயற்கையான விடயம். இதற்காக விஜயை தூக்கி பிடிக்கிறீர்கள். விஜய் ஒரு சினிமாக்காரன், அவனுக்கு தெரியாத இந்த விஷயம் எல்லாம் இங்கு ஒரு கதை அல்ல. ஒரு சினிமாவில் நாங்கள் அறிந்து ஒரு 30 வருடமாக பிரபல்யமான இருந்த ஒரு நபர் முதலமைச்சராக வருவது என்பதும் உண்மையிலே எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விடயம்தான். இதனை நீங்க யோசிக்கலாம். இதற்கு முற்பட்ட காலங்களில், குறிப்பாக எனது தந்தையாரின் காலங்களில் கூட எம்ஜிஆர் சிவாஜி என்று அவர்களுக்கிடையில் சில போட்டிகள் இருந்தது. அப்பொழுது எம்ஜிஆர் முதலமைச்சராக வரும் பொழுது அந்த காலத்திலேயே அவர்கள் எவ்வாறு அதனை கொண்டாடியிருப்பார்கள் என்று அவர்களும் உணர்ந்திருப்பார்கள். அந்த நிலைமைதான் இன்றும். எனவே இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த விஜயின் இந்த முதலமைச்சர் சம்பந்தமாக நான் ஒரு நீண்ட ஒரு வீடியோ விடுவேன் என்று சொல்லி, இதை விடவும் இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது. இது வந்து இன்றைக்கு இப்பொழுது இந்த முதலமைச்சர் பதவி என்பது உறுதியான நிலையில் வெளியிடப்படும் ஒரு வீடியோ உண்டு. உண்மையிலே வந்து இந்த விஜய் முதலமைச்சராவதை பிரதான இரு கட்சிகளும் திமுக அதிமுககள் தடுப்பதற்கு மிக பெரும் பிரயத்தனம் எடுத்தும் இறுதி கட்டத்தில் அது இயலாமல் போன காரணத்தினால் அது இன்றைக்கு பெரும்பான்மை நிரூபித்து விஜய் நாளை அல்லது நாளை மறுதினம் ஆட்சி அமைக்கும் ஒரு நிலை வந்துள்ளது. உண்மையிலே நான் ஏற்கனவே இலங்கையிலும் சில விடயங்களை நான் இந்த ஆட்சி அமைக்கும் பொழுது சொன்னேன், எந்த ஒரு விடயத்திலும் வந்து நாங்கள் ஒரு கொள்கையோட ஒரே முனைப்பாக இருந்தால் அதனை எவ்வாறு அடைந்து தீர்வோம். அந்த வகையில் விஜய் 2-3 வருடங்களுக்கு முன்னர், 2.5 வருடங்களுக்கு முன்னர் அரசியலில் இறங்கி தான் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம் என்று அதற்கு ஒரு பெயரையிட்டு இன்று அதில் 100% வெற்றியும் கண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு மகத்தான விடயம் உண்டு. நாங்கள் எங்கட சந்தை, எங்கட பரம்பரைகள் அறிந்த வரையில் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சினிமா நடிகர் நேரடியாக முதலமைச்சர் வருவது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பலர் இதனை கேட்கலாம், வந்து விஜய் வந்து இலங்கை ஆட்களுக்கு எந்த உதவி செய்தார், என்ன விஷயங்கள் செய்தார் என்று சொன்னார். இதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஒரு தமிழர் என்ற ரீதியில், ஒரு தமிழ்நாடு, ஒரு அயல் நாடு என்ற ரீதியில், இலங்கை தமிழர்கள் என்ற ரீதியில் நாங்கள் இதனை ஒரு பெரிய விடயமாக பார்ப்பது என்பது எனது அறிவுக்கு அது சரியாகப்படுகிறது. பலரும் அவ்வாறான நிலையில் இருக்கலாம். அந்த வகையில் நாளை அல்லது நாளை மறுதினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிற்பாடு அது சம்பந்தமான நீண்ட ஒரு வீடியோவை வெளியிடலாம் என எதிர்பார்க்கிறேன். இத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் எங்கள் வீடியோக்களை ஈஷா டாக் எங்கள் தளத்தில் பார்க்கலாம்.